கட்டுப்பாடுகள் இல்லாதவர்கள் முட்டாள்கள் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். யார் புத்திசாலி இந்த உலகத்துலன்னா, கட்டுப்பாடாக இருப்பவர்கள் மட்டும்தான் புத்திசாலி. இன்றைக்கி நீ கட்டுப்பாடாக இருந்தால் அது உனக்கு நீ இன்றைக்கி புத்திசாலி. நாளைக்கு நீ கட்டுப்பாடை தளர்த்திட்டு நீ கட்டுப்பாடுகள் இல்லாமல் நாளைக்கு நீ வாழ்கிற அப்படின்னா நாளைக்கு நீ முட்டாள். அதுக்கு அடுத்த நாள் நீ கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கிறாய் என்றால் அப்போ அன்னைக்கு நீ எப்பெல்லாம் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கிறாயோ அப்போல்லாம் நீ புத்திசாலியாக இருக்கிற, அறிவாளியாக இருக்கிறாய். அவர்கள் தான் அறிவாளி. யார் அறிவாளி இந்த உலகத்தில்? கட்டுப்பாடுகள் உடையவர்கள் தான் அறிவாளி. கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்கிறவர்கள் முட்டாள்கள் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். நோய் இல்லாமல் வாழ்வது தான் புத்திசாலித்தனம், அறிவுடைமை. நோயோடு வாழ்வது முட்டாள்தனம். அப்படின்னா நோய் இல்லாமல் வாழ்வதற்கு என்ன காரணம்? கட்டுப்பாடுகள் இல்லை என்பது தான் காரணம். அப்போ நோயாளிகள் அத்தனை பேரும் நம்மளை முட்டாள்கள், நோயாளிகளை நம்ம முட்டாள்னு சொல்லிடலாம். ஆரோக்கியமாக வாழ்கிறாங்க பாருங்கள், அவங்கள நம்ம அறிவாளிகள்னு சொல்லிடலாம். ஆரோக்கியமாக எப்படி வாழ முடியும்? கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால் மட்டும்தான் ஆரோக்கியமாக வாழ முடியும். கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றால் கண்டிப்பாக நோய் தான் வரும். இதில் தெரிஞ்சிருது கட்டுப்பாடாக வாழ்வது தான் புத்திசாலித்தனம். கட்டுப்பாடாக வாழ்ந்தால்தான் ஆரோக்கியமாக வாழ முடியும். கட்டுப்பாடு இல்லை என்றால் நோயாளிகளாகத்தான் மாற முடியும். அப்படின்னா நோயாளிகளாக வாழ்வது என்பது, கட்டுப்பாடு இல்லாமல் நோயாளிகளாக மாறுவது என்பது ஒரு முட்டாள்தனம். கட்டுப்பாடுகளோடு ஆரோக்கியமாக வாழ்வது என்பது அறிவுடைமை, புத்திசாலித்தனம் அப்படிங்கிற நம்ம இதில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரி, புத்திசாலித்தனம் இருக்குல்ல, அந்த மாதிரி புத்திசாலி ஆகிறதுக்கு ஒரு 9 கட்டுப்பாடுகள் இருக்குது. 9 கட்டுப்பாடுகள் இருக்குது. நீங்கள் புத்திசாலி ஆகணுமா, இந்த 9 கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால் மட்டும்தான் நீங்கள் புத்திசாலி. இந்த 9 கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பவராக நீங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் புத்திசாலி. இதில் ஒரு கட்டுப்பாடுகளை விட்டால் கூட நீங்கள் அந்த புத்திசாலித்தனம் உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே போகும். அந்த 9 கட்டுப்பாடுகளை பற்றி நம்ம பார்ப்போம். உணவு கட்டுப்பாடு. உணவில் கட்டுப்பாடு இருக்கணும். தானியங்கள், மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இது போன்ற உணவுகளை சாப்பிடக்கூடாது. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, அப்புறம் மாமிசம், பிரியாணி, பரோட்டா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பேக்கரி உணவுகள் சாப்பிடக்கூடாது. காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், தேன் இதை மட்டும்தான் சாப்பிடணும். இதுதான் மனித உணவு. இந்த மனித உணவுகளை மட்டும்தான் சாப்பிட வேண்டும். பிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. ஏன்னா மனித உணவுகளை சாப்பிட்டா உங்களுக்கு நோய் வராது. தானியங்களையோ, மாமிசத்தையோ, மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நோய் வரும். அப்போது நோய் வருகிற உணவுகளை சாப்பிட்டால் அது முட்டாள்தனம் தானே. அதனால் உணவு கட்டுப்பாடு, முதல் கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு. அடுத்து 2வது கட்டுப்பாடு உடற்பயிற்சி பண்ணணும். உடற்பயிற்சி செய்ய வேண்டும். யோகாசனம், ஏதோ ஒரு உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி. நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம். தனியாக தான் நடக்கணும், சேர்ந்து பேசிக்கிட்டேலாம் நடக்கக்கூடாது. அதனால் நன்மைகள் எதுவும் ஏற்படாது. அதனால் நடைப்பயிற்சி செய்வதாக இருந்தால் தனியாக நடக்கணும். கண்டிப்பாக தினமும் அந்த மாதிரி தனிமையில் ஒரு அரை மணி நேரமாக உட்காந்துருக்கணும். அது மாதிரி யோகாசனம் கண்டிப்பாக பண்ணணும், அல்லது ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணணும். அது மாதிரி உடற்பயிற்சி கட்டுப்பாடு. 3வது கட்டுப்பாடு என்பது பொழுதுபோக்கு கட்டுப்பாடு. எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தான் நீங்கள் பொழுதுபோக்குற வேலைகளில் ஈடுபடணும். டிவி பார்க்குறது, மொபைல் ஃபோன் பார்க்குறது, இது போன்ற சினிமா பார்க்குறது இதெல்லாம் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தான் வச்சுக்கணும். 5 மணி வரைக்கும், அதாவது சாயந்தரம் 5 மணிக்கு மேலேனா அப்புறம் 5 மணிக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறதுன்னா, கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஒரு தொழில் ஏதாவது பண்ணிகிட்ருப்போம். அதில் ஒரு மன ஒருமைப்பாட்டோடு நம்ம வேலை செய்யணும். நீங்கள் காலையிலே டிவி, மொபைல் ஃபோன்லாம் பார்த்து பொழுதுபோக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மன ஒருமைப்பாடு என்பது இருக்காது. எந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்கு மன ஒருமைப்பாடு என்பது இருக்காது. அந்த வேலையை சிறப்பாக செஞ்சுக்கிட மாட்டீங்க. அதனால் காலையிலே மொபைல் ஃபோன், டிவிலாம் பார்க்காதீங்க. 5 மணிக்கு அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு, தினசரி வாழ்க்கையில் நீங்கள் எல்லா கஷ்டமான வேலைகளையும் முடிச்சுட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் பொழுதுபோக்குகிற அந்த கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். பொழுதுபோக்குகிற அந்த நடைமுறைகளில் ஈடுபட வேண்டும். மொபைல் ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, சினிமா பார்க்குறது எல்லாம் சாயந்தரம் 5 மணி 6 மணிக்கு மேலே தான். அதுக்குள்ளே எக்காரணம் ஒன்றும் பார்த்துடவே செய்யாது. சும்மா ஃபோன் பேசுகிறதுக்காக தான் ஃபோனை எடுத்துக்கணும் தவிர மொபைல் ஃபோனில் படம் பார்க்குறது, டிவியில் படம் பார்க்குறது, சீரியல் பார்க்குறது, பகலில் சீரியல் பார்க்கவே பார்க்காதீங்க. அது மன ஒருமைப்பாடை கெடுத்துவிடும். அது சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும். சோம்பேறித்தனம் உடலில் நோயை ஏற்படுத்தும். அப்போ இது பொழுதுபோக்கு கட்டுப்பாடு. 2வது கட்டுப்பாடு. 3வது கட்டுப்பாடு பொழுதுபோக்கு கட்டுப்பாடு. 4வது கட்டுப்பாடு உறவு முறைகளில் கட்டுப்பாடு. பிழைப்புவாதிகளோடு பழகக்கூடாது, லட்சியவாதிகளோடு பழக வேண்டும். நல்ல லட்சியவாதிகளோடு வாழுகிறவர்களோடு பழக வேண்டும், நட்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பிழைப்புவாதிகள் எதிர்மறையான சிந்தனை உடையவர்களாகவும் இருப்பார்கள். நம்பிக்கையின்மையை அடிப்படையாக கொண்டு இருப்பார்கள்.
நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பார்கள். அவரிடம் பழகுவதை தவிர்த்து விட வேண்டும். இது வந்து ஒரு லட்சியவாதிகளோடு பழகினால் உங்களுக்கு நேர்மறையான சிந்தனைகள் ஏற்படும், எண்ணங்கள் ஏற்படும், நம்பிக்கையான எண்ணங்கள் ஏற்படும். அதுவே அலட்சியவாதிகளோடு பிழைப்புவாதிகளோடு பழகினால் உங்களுக்கு எதிர்மறையான சிந்தனைகள், நம்பிக்கையின்மை ஏற்படும், தாழ்வு மனப்பான்மை ஏற்படும், இழிவு மனப்பான்மை ஏற்படும். தூங்குவதில் கட்டுப்பாடு. இரவு சீக்கிரமாக தூங்கிடணும், காலையில் சீக்கிரமாக விழித்து கொள்ள வேண்டும். இரவு ஒரு 8:30 படுத்துடணும், 8:30 9 மணிக்கெலாம் படுத்துடணும். ஸோ அதிகாலையில் 4 மணி 3 மணிக்கு கூட எழுந்திருக்கலாம். சீக்கிரம் படுத்தால் தான், இரவு சீக்கிரம் படுத்தால் தான் காலையில் அதிகாலையில் எழுந்திருக்கவும் முடியும். அதனால் அதிகாலையில் எழுந்திருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் வந்து அதிகாலையில் எழுந்திருக்கணும்னா இரவு சீக்கிரமே படுக்கணும். இது தூங்குவதில் உள்ள கட்டுப்பாடு. அப்போ இதுதான் வந்து புத்திசாலித்தனம். சீக்கிரமாக தூங்குறது, இரவு சீக்கிரமாக தூங்குறது தான் புத்திசாலித்தனம். அது மாதிரி அதிகாலையில் சீக்கிரமாக விழித்து கொள்ள வேண்டும் தூக்கத்திலிருந்து, அதுதான் புத்திசாலித்தனம். இரவு ரொம்ப ரொம்ப நேரம் கழித்து படுத்து தூங்குறது, அப்புறம் காலையில் ரொம்ப நேரம் காலையில் 7-8 மணிக்கு 7 ஆன பிறகு 8 மணி ஆன பிறகு எழுந்திருக்கிறது இருக்குல்ல, அது முட்டாள்தனம். எளிமையாக வாழும் கட்டுப்பாடு. எளிமையாக வாழ வேண்டும். அதாவது பெரிய ஆடம்பரமான சொகுசான வீடு, பெட்டு, கட்டில், பெட்லெல்லாம் படுக்கக்கூடாது. தரையில் தான் படுக்கணும். பாய் விரித்து நல்லா நல்லா போற்றிக்கிட்டு, குளிர்லாம் பாதிக்காத அளவில் நல்லா போர்வெல்லாம் போற்றிக்குங்க. ஆனால் வந்து பெட்டில் படுக்கக்கூடாது. அப்புறம் இந்த சோபாவிலலாம் உட்காருவதை தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் நல்லா இப்போ பெட்டில் படுத்தால் நல்லா தூக்கம் வராது. அப்போ உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போயிடும். தரையில் படுத்தால் தான், பாய் விரித்து நல்லா போட்டு போர்வையெல்லாம் விரித்து அதில் படுத்தால் தான் நல்லா தூக்கம் வரும், உடம்புல நோய் எதுவும் வராது, நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ தரையில் படுக்கிறது தானே புத்திசாலித்தனம். பெட்டில் படுக்கிறது வந்து முட்டாள்தனம் தானே. பெட்டில் படுத்தால் உடம்புல உள்ள வலியெல்லாம் போகாது, வலி இன்னும் அதிகரிக்கும். பெட்டில் படுக்கிறது ஆரோக்கியம் கிடையாது. அப்போ அதில் படுக்கிறது வந்து கண்டிப்பாக முட்டாள்தனம் தான். முட்டாள்கள் தான் பெட்டில் படுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாலியல் உறவுகளில் உள்ள கட்டுப்பாடு. 8வது கட்டுப்பாடு பாலியல் உறவுகளில் கட்டுப்பாடு. கணவன் வந்து மனைவிக்கும், மனைவி வந்து கணவனுக்கும் உண்மையாக இருக்கணும். ஒரு காதலன் தனது காதலிக்கு, காதலி தனது காதலனுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கணும். அதுதான் வந்து பாலியல் உறவுகளில் உள்ள கட்டுப்பாடு. அது அந்த மாதிரி உண்மையாக இருக்கிறது ரொம்ப அற்புதமான, கொஞ்சம் கஷ்டமான கட்டுப்பாடு. கஷ்டப்பட்டால் தான் நன்மை கிடைக்கும். அதனால் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அதுதான் வந்து பாலியல் உறவுகளில் உள்ள கட்டுப்பாடு. அப்புறம் வந்து போதைப்பொருள் கட்டுப்பாடு. இந்த சிகரெட் பிடிக்கிறது, இந்த விஸ்கி, பிராண்டி இதெல்லாம் குடிக்கிறது, ஹார்ன்ஸ் போடுறது, பீடி குடிக்கிறது, சூட்டு பிடிக்கிறது, இந்த மாதிரி போதைப்பொருளை பயன்படுத்தவே கூடாது. பயன்படுத்தினால் அது வந்து உடலுக்கு மன உறுதி இழக்கும். அப்புறம் வந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது இருக்காது, ஒரு உறுதியான சிந்தனை என்பது இருக்காது, முன்னேற்றம் என்பது இருக்காது. இப்படி இந்த 9 விதமான கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பவர்கள் தான் முட்டாள்களாக இருக்க மாட்டார்கள், அறிவுடையவர்களாக இருப்பார்கள், புத்திசாலிகளாக இருப்பார்கள். இந்த 9 விதமான கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பவர்கள் மட்டும்தான் அறிவுடையவர்கள், புத்திசாலிகள். இந்த 9 கட்டுப்பாடுகளுமே கடைபிடிக்கலைன்னா நீங்கள் மிகப்பெரிய முட்டாள்களாக தான் இருப்பீங்க. இல்லை 9ல் 7 கடைபிடிக்கிறோம் அப்படின்னா அப்போது ஓரளவுக்கு நீங்கள் பரவாயில்ல, ஓரளவுக்கு புத்திசாலி, ஆனால் முழுமையான புத்திசாலி கிடையாது. அது மாதிரி இந்த 9 கட்டுப்பாடுகளையும் முழுமையாக கடைபிடிச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து உண்மையிலே நல்ல சிறந்த அறிவாளி தான். அதுவே எளிமையாக வாழ்வது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு நான் சொல்லியிருந்தேன். 6வது கட்டுப்பாடு, எளிமையாக வாழும்பொழுது உங்கள் வேலைகளை நீங்களே செய்ய வேண்டும். உங்கள் துணியை நீங்கள் தான் துவைக்கணும், உங்கள் உணவை நீங்கள் தான் சமைக்கணும், உங்கள் இருப்பிடத்தை நீங்கள் தான் தூய்மை செய்ய வேண்டும். மற்றவங்களுடைய இருப்பிடத்தை நீங்கள் தூய்மை செய்யக்கூடாது. உங்கள் இருப்பிடத்தை மட்டும்தான் தூய்மை செய்யணும், உங்களுடைய துணியை மட்டும்தான் துவைக்கணும், உங்களுடைய உணவை மட்டும்தான் சமைக்கணும். அந்த மாதிரி இது வந்து எளிமையாக வாழ்வதில் உள்ள கட்டுப்பாடு. பிறரை வச்சு உங்களுடைய உங்களுக்கு தேவையான உணவை பிறரை வச்சு சமைக்கக்கூடாது. அதுக்காக பிறருடைய உணவையும் நீங்கள் சமைக்கக்கூடாது. இந்த மாதிரி உங்களுடைய உணவை மட்டுமே நீங்கள் சமைக்க வேண்டும், அதை பிறரோடு பகிர்ந்து உண்ண வேண்டும். இது வந்து எளிமையாக வாழ்வதில் உள்ள அந்த கட்டுப்பாட்டில் வரும். பெரிய வீடுகளில் வசிக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரர்கள் இருக்கக்கூடாது. வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரர்களை நீங்கள் நியமித்து உங்கள் வேலைகளை செய்து கொள்ளக்கூடாது. உங்கள் வேலையை நீங்கள் மட்டும்தான் செய்யணும். இது எளிமையாக வாழ்வதில் உள்ள ஒரு கட்டுப்பாடு. இந்த 9 கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பவர்கள் மட்டும்தான் புத்திசாலிகள், அறிவுடையவர்கள். இந்த 9 கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காதவர்கள் கண்டிப்பாக முட்டாள்கள் தான்.